பத்து உலத்துல காஷ்மீர் வெக்கப்பட்டு நின்றா வேதனைப்பட்டு நின்றா காசு எப்படி தருவாங்கடி உள்ள நம்ம கரையோரம் அடி கரையோரம் உள்ள அப்படி போடு அப்படி போடு சித்தப்பு அமுக்கி போடு பெரிய அழகிகளே இல்ல கச்சா கச்சா வாசிக்க அழகிகளே இல்ல இவ்வளவு செய்யலாம் மன்மத முயலா இது மன்மத வெயிலா அழகா பூவி மாநாடா அளவுக்கு இவதான் தாய் நாடா சொக்கா சோமி ஓமிய வந்து வந்தோ பூமி இது ஒரு பாட்டு தெரியலன்னா ஒண்ணு வாய மூடி நிக்கணும். யார் முதல்ல நீ இல்லாட்டி அந்த புள்ளைய பொறுத்தவரை சரியா பாடணும். அண்ணா மாமா எங்க ரத்ன பாண்டே வாத்தியாரு அண்ணே உன்னைய கலையில என்னை அசைக்க ஆள் இல்லண்ணே. நீ எவ்வளவு மரியாதை கொடுத்து கலையில உட்கார்ந்து ப்ரோ 3 பேரும் மரியாதை இல்லாம நின்றுகிட்டு வாசிக்கிறேன் ப்ரோ கூப்பிடுறாங்க. வா வா எல்லா வளால வர்றது இந்த பிரயத்தனி பையன் மகளால. நீந்தாயா யார் முதல்ல நீங்க? யாரு நான் யாருன்னு எனக்கே தெரியல. யாரா முண்டம் முகரையில வரும் முகரையில யாரா முண்டமா? நீ அப்படி இருந்துகிட்டு என்ன பறக்க திணிமாங்கறியா? ஏன் பொம்பளை பிள்ளை பக்கத்துல இல்லாம பேச்சு வராதா? அங்கிட்டு போய் நில்லு போ. ஏன்னா உன் பக்கத்துல ஓரமேரு ஓரமேரு உன் புருஷன் வரலைன்னா உனக்கு காசு நக்கு நாப்புல தருவாங்க. எனக்கு தான் கல்யாணமே ஆகலை. என்கிட்ட என் புருஷன் வர கல்யாணம் ஆகலைன்னு சொல்ற வீடியோ கால் முடுக்கு வர்றாங்க. யாரு அது நீ தான் வர என்னத்தெல்லாம் 2 நாளா போன் அடிக்காம இருக்கீங்க. மளிகை கடைக்காரன் மாத்தி சொல்லாத. இங்க மளிகை கடைக்காரன் ஜர்பத்துக்காரன் எல்லாம் எதுக்கு வீடியோ கால் வர்றா உனக்கு? அது என்ன மளிகை கடைக்காரன் ஜர்பத்து? ஆனா உன்னைய பார்த்த இளைஞர்கள் ஓரமா நின்னுக்கிட்டு என்ன பண்றாங்க? அவங்க நல்லா சொல்றாங்களே, நீங்க நல்லா சொல்றீங்க. இங்க வாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொன்னக்கா, மேல இருக்கா, கீழே இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, வடக்கக்கா, தெக்கக்கா, கிழக்கக்கா, மேக்க இருக்கா, நட்டு இருக்கா, நடாம இருக்கா, படுத்திருக்கா, படாம இருக்கா, உதறிக்கா, உதறாம இருக்கா, மூடி இருக்கா, மூடாம இருக்கா, தூங்குதா, தூங்கலையா, செவனேன்னு படுத்திருக்கா, சோத்து திங்கிற, சோத்துக்கு மேல சுண்ணாம திங்கிறியா? ஏன்டா மானகட்ட முட்டா பேனே. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொன்ன வீட்டு படம் தானே? ஆமா, என் குருநாதரே உட்கார்ந்துருக்கா. அவ்வளவுதான். சூடு இருக்கா, சுரணை இருக்கா, வெக்க இருக்கா, ரோசை இருக்கா. முதல்ல பேக்கல மாத்து சட்டி இருக்கா? உனக்கு மாத்துறதுக்கு 3 சட்டி வச்சிருக்கேன். ஏன் நீ வாங்கி தர போறியா? அத நான் வாங்கிக்கிறேன். சட்டியை கூட போடுறேன், போடாம கூட இருக்கிறேன். உனக்கு தேவையா? பூ போடுற சட்டி போடுற உனக்கே இவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா பூவை மோந்து வாதிட்டு தண்ணி அடிக்கிற எங்களுக்கு எவ்வளவு ரப்பு இருக்கு? நான் பூ போடுற சட்டி போடுறேன்னு உனக்கு யார் சொன்னது? அன்னைக்கு செல்ஃபி எடுக்கும்போது அதையும் சேர்த்து எழுதி போட்டேன். நான் கோடு போட்ட சட்டி தான் போடுவேன். எல்லாரும் மாதிரி நான் போட மாட்டேன். ஏன் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கோடு போட்ட நோட்டு வாங்கிட்டு வச்சிருந்ததுனாலயா? இல்லங்க, அவர் 2 கோடு போட சொன்னாரு. நான் 4 கோடு போட்ட வாங்கியிருக்கேன். நீ 4 கோடு போட்டேன்னா அப்புறம் முக்காத்துட்டு என்னடி பெரிய என்னடா பேசுறாங்க? நான் பாடி போட்டு நீ பாடி போடணும் என்னையா பண்ற? சபாஸ். என்ன பாடி போடினா நானும் வாடா போடாம்பே. நான் பாயவே அவன் புருஷன் வந்து என்னை அறுவட்ட வெட்ட நீ வாழ. ஆமா, ஒரே ஒரு விஷயம். கல்யாணம் ஆவறங்க புருஷன்காதிய. என்னைக்கு இருந்தாலும் நீ சென்னையாகிற மாடுதானடி, பிரச்சனை ஆகிற மாடுதானே. உலகத்துல என் ஆண் வர்க்கம் சிங்கம்லாம் உட்காந்துருக்கு. ஒரு எம்கேர கை நீட்டி அடிக்க வர அப்படிதான் பண்ணுவேன். இவ்வளவு பெண்கள் இருக்கும் போது நீங்க என்ன கை நீட்டி அடிக்க வரிய? அது மட்டும் நியாயம் இல்லையா? நான் நடிப்புக்காக வந்தேன். நீ உண்மையிலே நான் நடிப்புக்காக? உங்க மேல கையை பட்டுச்சா? உங்க மேல பட்டா மட்டும் தான் நீங்க பேசணும். உங்க மேல படலையே. நான் உன்னை உன்னை வர்ணிச்சு பேசுனதுக்கு எத்தனை கேள்வி கேட்கிற பிறகு அப்படித்தானே பேசுவேன். கீழ இருக்க மாடா உடனே அப்படிதான். என்ன தப்பு? உனக்கு பேண்ட் கிட்ட நறுக்கி விட்டுருவேன். உனக்கு சூத்து இருக்கு, நீ பேசுற. நான் இல்ல, நான் பேசல. எலும்பும் இல்ல கரியும் இல்ல. உன்னை ஃபர்ஸ்ட் நைட்ல உன் புருஷன் வந்தானே தேடிட்டே அவன் எதையோ தேடுறான். வயித்த கூட புடுங்குறான். எது எங்க இருக்குன்னு தேடுறது கூட தாய் விடிஞ்சு போகும். அவன் பரவாயில்லை, அவன் கவலைப்பட. நீ ஏன் கவலைப்படுற? உன்னையெல்லாம் வந்து சென்சார் கேமரால கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அங்க மட்டும் என்னமோ இருக்கிற மாதிரி பேசுற. போ முகரையில. எனக்கு என்ன தங்கத்துக்கு முள்ள விட்டு அடிக்க தங்கனாத நாங்க சொல்றோம். நீ பேச கூடாதே. இத கொஞ்சம் ஏத்துங்கனே. அவர் ஏத்த முடியாம தான் எனக்கு ஏற்கனவே முடியல, வேற பேச வேற முடியல. அவர் ஒண்ணே மட்டும் ஏத்துவார். காலையில ஜாமான பூரா வண்டில ஏத்துவார். சங்கு கிழிஞ்சு போய் அண்ணே ஏத்துன்னு சொல்லி இந்த பிள்ளை ஏத்திட்டு போய் அதுல மூல எர்த்து வைனே. இங்க ரெண்டாம் தரமா கட்டிட்டு நீ வாளு நான் தெருவுல தர்றேன் ப்ளீஸ் ப்ரோ. அதுல மூல எர்த்து வைங்க. அவர் உனக்கு ஒரு முறை காக்கூர்கார் உனக்கு மச்சான் வேணும், அப்பா வேணும். அப்பா வேணும்னா அப்புறம் எதுக்கு அவரை பார்த்து பல்லளிக்கிற? நான் அவரை பார்த்து சிரிக்கவே இல்லைங்க. 5 மணிக்கு வந்ததுல இருந்து நான் சிரிச்சேன். நீங்க சொல்லுங்க. ஏன் சிரிக்க மாட்டேன்? உனக்கு எத்து பல்லு. எனக்கு எத்து பல்லுன்னு சொன்ன முதல்ல நீங்க தான். அப்புறம் சிரி. பெண்களுக்கு அழகே சிரிப்பு.
நீ என்னடி கம்பு கூட்டுல புறப்பாட புறப்பட மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிய? நான் எப்படியோ நிக்கிறேன், உனக்கு தேவையா? காரமங்கலம் முருகா ஆ. தூக்கி போட்டு இந்த பிள்ளைய கெடுத்து போடுண்டா அப்புறம். நீ அப்படியே கெடுத்து கிழிச்சிட்டாலும் போய் தொலை. உன் மோல கிழிச்ச ஒரு கிளி அப்படியே கிழிச்சு நட்டிட்ட போய மோலங்கிட்டு நீ அப்படியே கற்பழிச்சு. அப்படி ஒவ்வொரு டான்ஸா நான் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா நீ யாரும் 2 வயக்காட்டுல கிடமத்தி கிடக்கும் செய்ய மாட்டேன். ஏன்னா ஏங்க நீங்க எல்லாம் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. இந்த மேடையில வந்து நான் உங்களுக்கு பெத்த மக மாதிரி. அப்பா அப்பான்னா அப்புறம் கட்டி பிடிக்கும் போது சொர்ண கட்ட முட்டை மாதிரி நிக்கிறேன். அப்பா நொப்பாலாம் சொல்லாத, அரைஞ்சனு வையே ஒச்சகுல் அந்துவோம். அப்புறம் ஏப்பா இது டான்ஸா இல்ல வேற என்னமா? நீ தானே கூட்டிட்டு வந்த. எனக்கு தொட்டு பேச பிடிக்காதுங்க. இந்த தொட்டு பேசாதீங்க. இந்த பிள்ளைய கேட்டேன் முனிசு, அவன் தான்டா எத்து பொல்லா இருந்திருக்கேன் கடைசியில. இந்த பிள்ளைய நீ தானே போட சொன்ன, இப்ப என்ன நெருங்க மாட்டா? ப்ளீஸ்டா எனக்கு ஏதாவது அண்ணனுக்காக தகடு வச்சு சேர்த்து விடுறா. தகடு வச்சா ஏங்க எனக்கு ஒட்டி ஆடினாலோ இந்த கட்டி பிடிச்சாலோ போட்டு பிறண்டுனால எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா முன்ன பின்ன ஆம்பளையிலே நான் பார்த்தது இல்லை. ஆம்பளை பார்த்ததுலேன்னு நாளைக்கு செல்ல ஒரு 4 படம் ஏற்றி விடுறேன் பாரு. அது என்னங்க ஏங்க, நான் நிறைய படம் பார்ப்பேன். நீ எந்த படத்தை சொல்ற? அப்புறம் என்ன கண்ணங்கரேன்னு வருவாங்க. நான் 80 படம் பார்த்திருக்கேன். 2 கண்டனூர் வளைவுல திரும்புவாங்க பாரு. கொட்டை வர மூங்கிக்கமுமா. ஆமாங்க, முந்திரி காட்டுக்குள்ள உன் முகரையில வாரு. ஏய் நான் எந்த படத்தை சொல்றேன், நீ எந்த படத்தையா சொல்ற? நான் விஜய் படம், அஜித் படம், தனுஷ் படம் அந்த படம் சொல்றேன். நான் சொல்றது ஸ்டாண்ட் போட்டு நிப்பாங்க. ஏன் ஸ்டாண்ட் போடாம நிக்க சொல்றேன்? எந்த படத்தங்க சொல்றீங்க? செல்லுல போய் கேட்டேன்னா டுப்புக்குன்னு வந்துருவாங்க. அப்படி என்ன கேட்கணும்? காலையில சுப்பிரபாதம் செய்வது எப்படின்னு ஏய் அந்த படம் எனக்கு தெரியாது, நீ சொல்லி கொடு. அந்த படம் உடனே செல்லுல நான் எடுப்பேன். காலிசு அந்த ரப்பு ரப்புன்னு இது இருக்குடா, அந்த லப்பர் பாயிண்ட் மாட்டி இருந்துச்சுடா, அந்த கையில மாட்டிருக்கேன் பாரு. அப்படித்தான் அவங்க மாட்டிட்டு வருவாங்க. எதுலங்க மாட்டுவாங்க? அவங்க முழிங்கால மாட்டுவாங்க அரைக்காம இருக்கிறதுக்கு. என்ன பொம்பளையா இருக்க நீ? எத்தனை குடிய கிடக்க? நீ என்ன ஆம்பளையா இருக்க? நீ எத்தனை பொம்பளை குடிய கிடக்க நீ காத்திருக்கியோ? எத்தனை சட்டிப்பானையை ஊட்டி இருப்ப என் வயசுல? உண்மைதான். எங்க ஆத்தாக்க வயக்காட்ட களை எடுக்க போச்சுன்னா சட்டிப்பானையை ஊட்டிதான் ஒவ்வொரு ஆம்பளையும் கஞ்சி குடிப்பேன். கை தட்டலாம். என்னாச்சு, நீ சேர்த்து போச்சா? உலகத்திலே வீரன். எத்தனை இருட்டா இருந்தாலும் எவ்வளவு கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து போய் நாடகம் பார்த்து துண்டை உதறிக்கிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் நடிச்ச நடிப்பை பூரா சொல்லி காமிப்பேன். ஆம்பளை வேறு எதுக்கறதான் கை தட்டுவேன். சும்மா கிடையாது, ஊருக்கு ஆள் வச்சிருப்பேன். 100 ரூபா கொடுத்து வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. 100 கிடையாது, வேற இது பூரா 100 ரூபாய்க்கு வந்த கூட்டம் கிடையாது. 100 கிராம் அன்பு இருந்தா மட்டும் போதும். இந்த கூட்டம் எங்க வேணாலும் வரும். ஏங்க முந்தானத்து 100 ரூபா சொல்லி கூட்டிட்டு வந்தேன் நீ. அவங்க பூரா இவங்க சவராஷ்டாக்காரங்க. கூட்டலின்னு ஒரு ஊருக்கு ஆளை கூட்டி போயிட்டு அவன் கேண்டேன். அடே கொடுத்த காசை கொடுறான் அம்பளிப்பா, அப்பதானே 10 பேர் கொடுப்பான்றேன். கேண்டேன். என்னங்க அப்படின்னா? ஏய் அப்புறம் நான் ஊமையா? கூட்டலின்னு சவராஜகாரங்க 2 பேர் பானிபூரி வைத்தாங்க. கேன உங்கள் நாடகம் நிறைய பாப்போம். சரி சரி வாங்கடான்னு வண்டி எடுத்துட்டு தலைக்கு 100 ரூபா தர்றோம்ட்டாங்க. காசை கொடுங்கடான்னு கே ஏன் கூப்பிட்ற அப்படி படுத்துட்டாங்க முட்டை 2 பேர். அதை இந்த பிள்ளை எப்படியே பார்த்து போச்சு. பிரேதீஸ்வரி சொல்லுங்க ராதா. உலகத்துல 5 லட்சணம் சரி எதுன்னா மாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. மாட்டுக்கு அப்புறம் ஒரு லட்சணமான ஒரு பொண்ணுன்னா உன்னை நான் பாக்குறேன். மேடைக்கு லட்சணமா நிக்கிற முக லட்சணம் இருக்கு. சிமெண்ட் மூடதான் கம்மியா இருக்கு. காணும் அதை ஏன் அடுத்த வருஷம் வரும்போது லேசா மட்டக்க காங்கிரீட் போட்டுருக்கேன். அதே மாதிரி மின் பொசிஷன் பின் பொசிஷன் இருக்கு. எந்த பொசிஷன் எனக்கு வேண்டாம். யாரு முதல்ல நீன்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா நீ சொல்ல முடியாது. இங்க மயிர் புடுங்க நிக்கிறியாடா முட்டா பையல போய் தொடா முட்டா மொகரல அருமையான நீ கெடுக்கறது இல்லாம என்ன ஏன் கெடுக்குற? ஏன் தொழில பாட்டுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம எதுக்கு வர? எப்படி பேசு? நீ மாப்பிள தானே நீனு. எப்படி பேசு? மீச வரைஞ்ச ஆம்பளை தானே. ஆனா உண்மையிலே சொல்வேன், நீங்க மீச வச்ச ஆம்பளைங்க. மைத்த புடுங்கவா வந்த அருமையான கேள்வி மேடம். போடா வாடா மயிருன்னு சொன்னீங்களே. ஆமாங்க. நான் என்னைக்கு வந்து புடுங்க? அங்கேயே மயிர் இல்ல, நீ எதை வந்து புடுங்க போற? போய் தொலை முடுக்கடிக்கிறவளாம் கூட்டிட்டு வரியலே. வண்ட சுத்துவத்தி முண்டை பேசுற அளவுக்கு ஆயிட்டேனடா நானு. ஓடா முண்டை எப்ப நீ செருப்புட்டு அடி வாங்க போறியா? ஏண்டா ஒரு பொம்பளை எவ்வளவு ரப்பு இருந்தா மசுர புடுங்க. இருடா பேச விடுங்கடா. நான் பப்புனா நீ பப்புனாடா?
உன்னையே இந்த பகுதிக்கு வளர்த்து ஆளாக்கினவன் அடியன் எம்கேஆர். உண்மைதே. பாரு, இதெல்லாம் அவங்களை நித்த யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற எத்தனையோ கிராமம் இருந்தாலும் ஒவ்வொரு நடிகர் யார் எப்படி நடிக்கிறாங்க, எங்கே நான் போகிறேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணக்கூடிய என் தம்பி முனிஸ் கருப்புத்துறை, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே தப்ப முடியாது. உன்னை யூடியூப்பில் பார்த்துட்டே அவங்க கேட்டாங்க, இன்னும் உன்னை 10 வருஷத்துக்கு யாரும் அசைக்க முடியாது. வாழ்த்துக்கள், நீ நல்லா இருக்கனா. ஆனால் என்கிட்ட பேசும்போது உன் செப்பை இறங்கிறோம், கவனமாக பேசு. என்கிட்ட நீங்கள் பேசுறீங்க உங்க கொழுப்பை இறக்கிடுவேன். என்னத்த பேசுற? கொழுப்பு அதிகமா இருக்கு. எனக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதை இல்லாம பேசுனேன்னு வச்சுங்களேன், உங்களை விட நான் சின்ன பிள்ளை தான். என்னோட வயசுல நீங்க மூத்தவங்க தான். அதுக்கு தான் வந்தோன்னே அப்பான்னு கூப்பிடாத. நீ வேற நான் எப்படிதான் உங்களை நான் கூப்பிட? அப்பான்னு எவளாவது கட்டி பிடிக்கிற கூப்பிடால, விளங்க மாடா. உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட பேசின டான்ஸ் பூரா சில பிள்ளையே கேள்விப்பட்டேன். ட்ரெயினுக்கு பக்கத்தில் வெள்ளரி பிஞ்சு கடை போட்டிருக்காளுங்களாம். நான் முறுக்கு கடை வித்துருக்கேங்க. 2 நாளா போட்டுக்கிட்டு இருக்கேன். வியாபாரமே ஆக மாட்டேங்குது. வேற கீழ்பாக்கத்துல மெண்டலா திர்றாளுங்க. ராதாச்சலின்னு ஒரு வாயாடி முண்டை சுத்திக்கு தெரிஞ்சா அவ இப்போ பார்த்தா டெய்லி விளக்குறேன்னு உதையிறாளாம். என்கிட்ட பேசின பொம்பளை பூரா பார்த்தீங்கன்னா விப்பாசெல்லாம் போயிருக்கு. உனக்கு தெரியுமா? தெரியுமே. அதே மாதிரி நீ நல்லா இருக்க நினைச்சா ஒழுக்கமா பேசு. சரி, உன் தேன்றாட்ட அந்த உனக்கு தேங்காய் இல்லாத அளவுக்கு பண்ணிடுவேன். உலகத்துல ஆம்பளை பேசலாம், அவன் உழைச்சிட்டு வந்து போடுறேன், குடும்பத்தை காப்பாத்துறேன். அதெல்லாம் அந்த காலத்துல உழைச்சு போட்டியங்க. இந்த காலத்துல பொம்பளைல வேலை கிடப்பேன் ஓச்சு சோறு தின்னுகிட்டு இருக்கியா முண்டோ? நீ எங்க பேசுறியா? இப்ப தாண்டா பாத்ரூம்ல முண்டமா குளிப்பா. நான் இன்ன வரைக்கும் நான் அப்படி குளிச்சதே இல்ல. பொழுதனைக்கு என்னைய பேசக்கூடாது, என்னைய முண்டை முண்டை அப்படிதான் பேசுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதுதான் நானும் சொல்றேன். ஏன்னு கேளு, அழகான பிள்ளைய கண்டா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். வேற எதவளாவது கருவா முண்டை வந்திருந்தா நேரம் பாஞ்சு உருண்டு. உண்மைதே. ஏன்னு கேளு, போட்டு நசுக்கி பிழிஞ்சு எடுத்திருப்பேன். நான் தான் தினமும் யூடியூப்ல தான் பாக்குறேனே. ஏன்னா உனக்குன்னு ஒரு உடம்பு பாவனை இருக்கு. ரொம்ப வீக்கா இருக்கு. என்னைக்காவது 10 வருஷத்துக்கு உதவ முடியாத உன்னை விட்டு வச்சிருக்கேன். என்னது? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அடுத்ததுக்கு உதவுமா? என்ன உதவா? என்ன நாளைக்கு ஒரு டான்ஸ் போட்டு முடியலைன்னா நீ வந்து அட்டன் பண்ணுவ நாடகத்துலனால வச்சிருக்கேன். அது வேறயா? இந்த ஆண்களை எல்லாம் சரி ஏமாத்தினது உன்னை போன்று செவத்த தொழிதான். எத்தனை பேர் இன்னைக்கு சொத்துக்களை இழந்தாங்க. லவ் பண்றேன்னு அவன் ரீசார்ஜ் பண்ணி விட்டு பின்னாடியே போய் இருமா உனக்கு ஐக்கிள் செருப்புல இருந்து உனக்கு உள்ளாட வெளியாட எல்லாம் எடுத்து போட்டு கடைசியில் அவன் கண்ணு வச்ச சட்டியை போட்டு. உண்மைதாங்க. ஒரு சில பெண்கள் பண்றாங்க, எல்லா பெண்களையும் சொல்லாதீங்க. இருத்தா ஒரு சில பெண்கள். என்னைக்காவது லவ் பண்ற நீ வந்து ஆம்பளை பையலுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கிய? நான் 2 தடவை பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அவங்க அப்படி நீங்க செய்வன வச்சது மாதிரி மாத்திடுறீங்க. நான் 2 தடவை பண்ணி விட்டுருக்கேன். மாப்ள ஆம்பளையில பூரா அந்த பொம்பளைய கிறுக்கு ஆக்கிடுவாளுங்க. ஏன்னு கேளு, போன் அடிச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லியிருக்கான், நேற்று சாயந்தரம் போன் அடிச்சு உங்க அப்பா போன் அடிச்சுக்கிட்டே நீ கேட்காத கேள்வி கேட்கிறாரு. உடனே இவன் நாளைக்கு 5 மணிக்கு அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன் பேசாம தங்கம் இருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ரப்பு ராங்கலா இருந்துச்சுன்னா ஆம்பளையில வந்து அப்படியே நீ வசியம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரே ஒரு விஷயம், உலகத்துல வந்து மனக்கோணம் மட்டும் என்னைக்கு மாறாது, ஆனா முகக்கோணம் மட்டும் மாறிடும். 10 வருஷத்துக்கு வரைக்கும் தான் முகம் நல்லா இருக்கும். ஒரு பிள்ளை பத்துட்டீங்கன்னா நீ வத்து மாடா போயிடுவ. அப்புறம் எவனும் விலைக்கு வாங்க மாட்டேன், எவனும் கூலம் கூட. அதுக்கு தான் கல்யாணம் பண்ற ஆசையே எனக்கு இல்ல. அப்படியா? கல்யாணம் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம மூடிட்டு வீட்டுல இருப்போன்ட்டு. ஆமா, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம டேரக்டா வந்து வச்சுக்கிறீங்களா? எவன வேணாலும் வச்சுக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை. ஆனா ஓ உடம்புக்கு பிள்ளை வந்துட்டாலும் ஆஹா தலை பால் கொடுத்தா அந்த பிள்ளை வயிறு சோடா பல்மா தான் இருக்கும். சோடா நீ வேற ஏன் வயித்தறிச்சல கலப்புற? வயிற்றுச்சல் வந்துச்சுன்னா உனக்கு இதை போட்டுக்க. எதை போட்டுக்க? ஒரு கிரீம் விற்கிறாங்க, அதை போட்டுக்க. அதே மாதிரி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நாரதர் வெங்கடேசனுக்கு நேரம் பத்தாது. அதே மாதிரி அனிதா வள்ளி அக்கா வந்திருக்காங்க, ராஜபாட்டு புதுக்கோட்டை காளிமுத்தெல்லாம் வந்திருக்காங்க. மணி 12 ஆயிடுச்சு. இது ஏன் தவறு கிடையாது, ஊர் தவறு. கண்ணங்கருத்தகிலி ஏசனுக்காங்கொட்டும் கூட கனகத்து அடி கனகத்து பொங்குயில ஏசனுக்காங்கொட்டும் கூட கண்ணங்கருத்தகிலி ஏசனத்தா தொட்டு கூட கனகத்தில் பொங்குயில ஏசனத்தா தொட்டு கூட உருட்டி முழி கையில ஏசனுக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் என்கிட்ட உடம்பெல்லாம் செலுக்கிறடி ஏசனுக்காங்கொட்டும் கூட உருட்டி முழி கையில ஏசனத்தா தொட்டு கூட உடம்பெல்லாம் செலுக்கிறடி ஏசனத்தா தொட்டு கூட.
அப்பா உன்னை தீய வச்சு எரிக்க போறேன். ஹலோ. ஏன் கொஞ்சம் ஒட்டி ஆட்டா உங்க அப்பையும் முதல்ல போயிருமா? கட்டி ஏத்திடுவாடா ஏய் தம்பி. மாப்பிள்ள அந்த பிள்ளை அங்கிட்டு ஒதுச்சுன்னா லேசா உளுந்த தள்ளுற மாதிரி தள்ளி விடு. இங்கிட்டு ஏறிச்சுன்னா அரிசியை தள்ளுற மாதிரி தள்ளி விடு. நீங்க ஓமக்காய் ஏறிச்சுன்னா கொலைவுக்கலை நகட்டி வர மாதிரி நகட்டி. நீ எங்கிட்ட ஒன்னே நகட்ட முடியாம தர்றேன். வட்ட வட்ட பாறையில வரகரிசி தீட்டையில, வட்ட வட்ட பாறையில வரகரிசி தீட்டையில. என்னப்பா எல்லாம் சேர்ந்து ஆடுது? இது என்ன கிடையாது? என்னையா சேஜுது? நம்ம சேர்ந்து ஆடும்போது நீங்க வாசிக்க வேணாம். நாங்க இறங்கி போயிடுறோம். நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. என்னங்க அப்படி உட்கார்ந்து தண்ணியை போட்டு ஆடினா பாறையில வரகரிசி தீட்டையில. இந்த மேடை போட்ட ஆளு யாருன்னு அது கேள்விப்படாம இருக்கு. அது கேக்குது ஒரு அண்ணே 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 என்ன உனக்கு சொன்னேன். அண்ணே 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 என்ன உனக்கு சொன்னேன். அழகா ஆடுறீங்க. ஏப்பா ஒருதான் இடம் வலது இடம் இருக்குல்ல, கொஞ்சம் மைக் அங்க தள்ளி வச்சுக்கிட்டு ஆடுங்க. இங்க வச்சு இங்க இங்க தான் உட்கார்ந்து அங்க பேசுறீங்க. இருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. தள்ளி வைங்க. அங்க தள்ளி அஞ்சு தள்ளி ரொம்ப தள்ளிட்டாரு. இந்த மைக் அங்க தள்ளு. தள்ளி வச்சு ஏன் நாங்க தூக்கிட்டு போய் இந்த கருவலுக்குள்ள ஆடுற நீங்க வாசிக்கிறீங்க. போங்க எங்கிட்ட போங்க முதல்ல. எங்க போட்டு வந்துரும். அதனால அழகு தேவதையே சொல்லுங்க. நகைச்சுவையான போது இனிப்பு மாறுதேன். அதான் தூக்கி தூக்கி வந்துருச்சு. நல்லா பேசவா? நீ சிரிக்கலாம் பார்க்குறேன். ஆடணுமாமா. ஹலோ ஹலோ ஹலோ. உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் செருப்பு அடிக்க தோதா இருக்கும். என் பேர் என்னன்னு சொல்ல மாட்டேன். உங்க பேரை சொன்னீங்கன்னா பேர் வைக்கல. ஒரு 5 அக்காவை கூப்பிட்டு விளக்க மாத்தாலும் அடிக்கலான்னு ஒரு ஆசை. லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ நீங்கள் கலட்டு. எப்ப எதை ஏய் எதை கரெக்டாக சொல்ற? நான் சொன்னது உங்க பேரை கரெக்டுங்கிறிய. ஏன்னா இது எனக்கு பருவம் தெரிக்கிற டைம். என்னையோட நீங்கள் கருப்பம் தடிக்கிற நேரம். எத்தனை பொம்பளை பிள்ளைல இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஏய் எது வர சொல்ற? டான்ஸ் எல்லாம் அப்படிதான் உரும்பியோ. சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுகளே அவுத்துருங்க. இது வேறையா? அது மாதிரி நீ என்ன பண்ணணும்? என்னவோ தெரில ஒரு மாதிரியோ. என்ன பண்ணுதே இந்த வலிப்பா? இல்லை 2 தொடை எரியுது. எனக்கு அதுக்கு மேல இருக்கு, கச கசன்னு இருக்கு. வேற அப்படி இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் இருக்கு பாரு, அள்ளி அப்பிக்கங்கிறியா? இருமா சொல்ல கேளுமா. சரி சரி சொல்லுங்க. மிளகாத்தூள் நல்லா போட்டு புளிக்குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும். புளிக்குழம்பே பிடிக்காதுங்க. அப்படியா? முருங்கைக்காய் யூஸ் பண்ணுங்களேன். சைவம்னாலே நாக்கு பிடிச்சி இழுக்கும். அப்படியா? நாக்க பிடிச்சி நீ தொங்கினாலும் பரவாயில்ல. உங்க உடம்பே எப்படி இருக்கே, சடம்பு எப்படி இருக்கும்? என்ன? உங்க பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா? மயில். மசருன்னா காய்க்கல இருக்குமா? மூதேவி. மூதேவியா? சரி சரி, நல்ல பேருமா மிஸ்டர் மூதேவி. அந்த பேர் இல்லைங்க, மயில். மயில். 16 வயதிலே ஸ்ரீதேவி. அந்த மயில் இல்ல, நீ என் மூதேவி. இங்க வா. ஓம் எப்பயாவது வாப்பா. நான் அப்படி செய்ய மாட்டேன். மாதிரி செய்ய முடியல. இப்போ காலத்துக்கெல்லாம் அடிப்பேன். இப்போ முடியல. மாதிரி செய்ய முடியலையா? கட்டி பிடிக்க முடியல. வா, வயசாயிருச்சு. ஆஹா ஏத்தா என்னத்தா 3 கிலோ தான் இருக்கும் போல மொத்தம் உடம்பே. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு என்ன நீ 5.5 வரைக்கும் தானே. இதை கரெக்டாக அது கீழே டவுசர் இருக்குவாரு. இருமா பேச்சுக்கு சொன்னேன், அப்படி செய்யாத. கழட்ட சொன்னீங்க. உன் பேரு மயில்.
என் பேர் என்ன தெரியுமா? என்னது உங்க பேரு? பப்ளிக்கா. பப்ளிகாமா? வாயில போட்டு மென்னு நல்லா இருப்பீங்களா? அம்மா முட்டை அப்படி விடுவேன். அதனால வாயப்பாரு. உன் வாயை பண்ணி சுத்தமா. ஓ வாய் பண்ணி பீ மாதிரி இருக்குச்சு. நன்றி நன்றி, சேம்டியூ. அதனால உங்களை ஆடி வரைக்கும் நான் இது பண்ணலாம்னு இருக்கேன். ஆடி வரைக்கும்? ஆடி வரைக்கும் என்ன பண்ணலாம் இருக்கீங்க? ஐப்பசிலாம் இருக்கு, நீ ஆடியோட கலட்ட பாக்குற. அதுக்கப்புறம் வேற லைன் பண்ணிக்கிறேன். லவ் பண்ணலவா? அப்படின்னா என்னங்க? அறுவாள் எடுத்துக்கிட்டு புடவையில வெட்டுவாங்க. அறுவாள் எடுத்துக்கிட்டு நான் அதையே வெட்டுவேன். இல்லம்மா சரிங்களா? இந்த புடவையில வெட்டுற பழக்கம் இல்ல எனக்கு, கீழே வெட்டி தான் பழக்கம். அப்ப நறுக்கி நறுக்கி வீட்டுல நல்லா வெச்சன வச்சு முதல்ல உங்களை தாங்க வெட்ட போறேன். காலேஜ் படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் உங்களை ஒன் சைட் அண்ட் பிளாக்ஸ் லாக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாதுங்க. தெரியாமையா விரல விட்டு அன்னைக்கு பழகுன்னு? எதுலங்க? 1 2ன்னு சொன்னீங்க. அது யதார்த்தமா பண்ணதுங்க. ஐ லவ் யூ அப்படின்னா இதுக்கு தானே உன்னை அரைஞ்சி அன்னைக்கு. எனக்கு சத்தியமா தெரியாது. சட்டியை போட்ட தெரியாது. ஆமா, சட்டி போடாம தான் தெரிய போகுது. ஐ லவ் யூ அப்படின்னா உன்னை கொண்டு போய் WWE சாம்பியன்ஷிப் பெல்ட்டுக்காக சண்டை போடுறான்னு அர்த்தம். நான் உன்னை காதலிக்கிறேன். எப்படி? கம்மாக்கரை ஓரத்துல கண்ணாத்தா அந்த கம்மா. ஹலோ ஹலோ, அந்த கம்மாக்கரை ஒச்சத்தரங்கொட்ட கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறீங்க நீ சின்னத்தா. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறியடி என்னத்தா. சும்மா நின்னு பேசுன கையின்தோ என்னத்தா. சும்மா நின்னு பேசுன கையின்தோ சொத்தலன்ஸ் போயிடுமா pronto. அந்த கம்மாக்கரை ஒச்சத்தவன் கோட்டை கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னத்தா. ஆத்தாப்பேன் கள்ளி சரி ஆத்தாப்பேன் சொன்னதை என கேட்கல. பிள்ளைகளை தூக்கிட்டு போறது பிடிக்கல. அடி ஒன்னா மட்டும் மறக்க என்னால் முடியல. ஒன்னை எட்டும் மறக்க என்னால் முடியல. ஓபட்டு உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போறியடி சின்னத்தா. என்னத்தா. சாதிசனம் என் புள்ள சாதிசனம் எல்லாம் என்ன ஏசுது. தின சபுக்காலே அடிச்சது போல் பேசுது. என்ன சவக்கால அடிச்சது போல் பேசுது. அடியானதையா எந்த வாழ்க்கை ஆனது இது உங்களால நல்ல ஆகி போனது. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறியடி என்னத்தா. வாங்கி வச்ச தள்ளி ஒண்ணும் வாங்குது. தேவரையா காலடியில தினையேங்குது. வாங்கி வச்ச தள்ளி ஒண்ணும் வாங்குது. தேவரையா காலடியில தினையேங்குது. கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது. கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது. நான் காத்திருந்து காத்திருந்து என் கண்ணோனோ ஆகுது. கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னத்தா. என்னங்க இது? என்ன பாட்டு பாடுனேன்னு உனக்கு புரியல? அதான் இந்த டங் டங் இந்த ஒளிப்போம். உன் காதல சொல்றியா எடுத்துக்கிட்டு சொல்லு சீக்கிரம் ஐயோ, சொல்லுமா. உங்களை எப்படி காதலிக்கிறேன்னு இவங்க 4 பேருக்கிட்டையும் அவகிட்ட போயிட்டு வந்து சொல்லு. நல்லா காதலி கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவாப்புல. கடைசி வரைக்கும் என்ன கிரகமயிரா எனக்கு. நான் காலையில யாருன்னு புடவை பிடிச்சி தள்ளிட்டு போயிருவேன். ஏங்க அப்புறம் என்ன இதுக்கு நான் காதல் பண்ணணும்? இந்த சீனுக்கு போய் இந்த சீனுக்கு அப்படித்தான் சொல்லணும்னு ஆரம்பம். போயிட்டு போகுது கடைசி வரைக்கும் வச்சு
ஏதோ பண்ணிட்டு போப்பான். கடைசி வரைக்கும் வச்சு செய்வேன் நீங்க சொல்லுங்க. ஐயா என் காரு நாளைக்கு பெட்ரோல் போட்டு ஓட்டுறது உங்களுக்கு பிடிக்கலையா ஐயா? வித்துட்டு இந்த மகேந்திரா வேன்ல உங்க கூட வரணும்னு உனக்கு ஆசை. சொல்லி தொலைடைய குஞ்சுத்தா கோழி முண்டை. குஞ்சுதா கோழி முண்டை. என்ன இழிப்பு 4 பேர் சொல்லிட்டு போறா என்ன இங்க கணக்கிற? அதானே. உன் புருஷன் போட்டாங்க பூனை கலந்து வாப்பறான். அவெல்லாம் பாரு மடக்கி வச்சிருக்கேன். எப்பா இங்க பாரு அது புருஷனே கிடையாது. என்ன சீட்டு குலுக்கி போடுவோம். வேணா மூங்கிக்க தூக்கி ஆடிட்டு வர போ. சொல்லலாம். அப்ப இப்படி சொன்ன காதல் வராது, கடுப்பு தான் வரும். முகரையில வாருங்க. சொல்லுடா. ஐயோ இதுக்கு அதுவே நல்லா இருந்துச்சு. சரி. மயங்கினே மசத்த புறங்குனே என்ன பாட்டு பாடுற? அப்படித்தாங்க இருக்கு. மச்சான் 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 சமச்சானே இந்த அழகு சீன உண்மையில தானே சவச்சேனே. மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சீன உண்மையில தான் ஆசை வச்சேனே.